ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எம்கியூர் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 1981. இவங்க ஒரு இந்தியன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. இவங்க பேசிக்காக ட்ரக் டெவலப் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது இவங்க மெயின் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக இவங்க ட்ரக் ஃபார்முலேஷன், பயாலஜிக்ஸ், ஏபிஐஸ், ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ஸில் இவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் இருக்குது. இவங்க ஆல்மோஸ்ட் எல்லா தெரப்பூட்டிக்கல் ஏரியாலையும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக கைனகாலஜி, கார்டியாலஜி, பிளட் ரிலேட்டட், ஆன்காலஜி, ரெசிபிரேட்டரி, சிஎன்எஸ், அப்புறம் ஹெச்ஐவி போன்ற தெரப்பூட்டிக் ஏரியாவுக்கு தேவையான ட்ரக்ஸை இவங்க அதிக லெவலில் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இந்தியாவில் இது வரைக்கும் 6 பயாலஜிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அவுட் சைடு இந்தியா மார்க்கெட்லேயும் இவங்க நிறைய பயாலஜிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்தியன் பயாலஜிக்கல்ஸ் மார்க்கெட்டில் இவங்க 3 பயாலஜிக்கல்ஸில் இவங்க லீடராக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இவங்க கார்டியோவாஸ்குலர், நியூராலஜி, நெப்ராலஜி, ஆன்காலஜி போன்ற பயாலஜிக்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க டொமஸ்டிக்கில். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட பிராண்ட்ஸு கீழே இவங்களோட ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க இந்தியாவில். இவங்களுக்கு 5 இடத்துல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குது. 13 மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இந்தியாவில் இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் 70க்கு மேற்பட்ட நாடுகளில் கிடைக்குது. இவங்க இது வரைக்கும் 1800 டாக்குமெண்ட்ஸ் குளோபலாக இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக 204 இயூலையும் 133 கனடாலையும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இது வரைக்கும் 201 ப்ராடக்ட் பேட்டன் ரைட் கிடச்சிருக்கு. 33 பேட்டன் ரைட்ஸ்க்கு இவங்களோட அப்ளிகேஷன் பெண்டிங்காக இருக்குது. அதுபோக இவங்க இது வரைக்கும் 102 ட்ரக் மாஸ்டர் ஃபைலையும் இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இவங்க தான் 13th லார்ஜஸ்ட் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியாக இருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் சேல் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 2024. ஃபினான்ஷியல் இயர் 2024ஓட ரெவன்யூவில் 52.97% இவங்க சேல் பண்ண அயன், சிரால், பயோதெரபியூட்டிக்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ், அப்புறம் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க ஒரு டிஃப்ரென்ஷியேட்டடான ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மளுக்கு இதுலேருந்து நல்லா தெரியுது. இப்போது இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1952 கோடி. ஐபிஓ 3rd ஜூலைலேருந்து 5th ஜூலை வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் 960 ரூபா லோவர் ப்ரைஸ் பேண்டாகவும் 1008 ரூபா அப்பர் ப்ரைஸ் பேண்டாகவும் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 14 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14,112 ரூபாய் ஆகும். அலாட்மெண்ட் டேட் 8th ஜூலை, ரீஃபண்ட் டேட் 9th ஜூலை, லிஸ்ட் டேட் 10th ஜூலை. இந்த இஷ்யூவில் 0.79 crores ஷேர் ஃப்ரெஷ் இஷ்யூவாக இஷ்யூ பண்ணுறாங்க. அதுபோக 1.14 crores ஷேர் ஆஃபர் ஃபார் சேலுக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19,029 கோடியாக இருக்க போகுது. ஜூலை 1 இன்னைக்கு இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 264 ரூபாய். அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷேரோட மதிப்பு 1272 ரூபாயாக இருக்குது. இப்போது அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்த்துடலாம். இவங்க ஐபிஓலேருந்து திரட்டுற பணத்தை யூஸ் பண்ணி இவங்க பிஸ்னஸ்க்காக வாங்கின கடனை பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அது போக கொஞ்சம் பணத்தை இவங்க ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு 2022, 23, 24ஓட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் அசட்டும் சரி, ரெவன்யூவும் சரி 2022லேருந்து 23 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 23யோட 24ல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அசட் வேல்யூ, ரெவன்யூங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவாக மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. பட் இதில் ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிட்டே வருது. 31st March 2022ல் 702 கோடி இருந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் 2023ல் 561 crores கம்மியாக இருக்குது. 2024ல் 527 crores கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்குறேன். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. 2022ல் 1791 crores இருந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 2024ல் 2722 crores மாறி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 crore பக்கம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2022ஓட 2023ல் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் 2024ல் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே குறைச்சிருக்காங்க. ஸோ பாரோயிங்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இப்போ இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா லீடிங் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியாக இருக்காங்க இந்தியாவில். அதுவும் குறிப்பாக கைனகாலஜி, அப்புறம் ஹெச்ஐவி ஆன்டிவைரல் தெரப்பியூட்டிக் ஏரியாவில்
இவங்களோட ட்ரக்ஸ் வந்து அதிக லெவலில் வந்துட்டு இவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த தெரப்பட்டிக் ஏரியாவில் இவங்க ஒன் ஆஃப் த மார்க்கெட் லீடராக இருக்காங்க. இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் சேல் ஆகிற 300 மோஸ்ட் சோல்ட் ஃபார்மாசூட்டிக்கல் பிராண்ட்ஸில் இந்த எம்க்யூர் ஃபார்மாசூட்டிக்கலோட 8 பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் 300ல் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இவங்களோட பிஸ்னஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலாகவும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு ஃபாரின் கரன்சி மூலமாகவும் இவங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதனால் இதையும் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் நிறைய நிறைய ட்ரக்ஸுக்கு வந்து இவங்க வந்துட்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. இன்னுமே வந்து சில ட்ரக்ஸுக்கு வந்து இவங்க பேட்டன் ரைட்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸாக நான் பார்க்குறேன். கான்ஸா என்னென்னு பார்க்குறேன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இந்த ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அதுவும் வந்து 2022லேருந்து 23, 24 வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இப்போ ஸ்லைட்லி ஓவர் ப்ரைஸ்டாக வருதோன்னு தோணுது. இந்த ப்ரைஸில் லிஸ்ட் ஆகும்போது இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட பி ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34 இருக்குது. அதுவும் சில லிஸ்டட் பியர்ஸாக இருக்க கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பி ரேஷியோ வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கும்னு தோணுது. அதுவும் நாட்கோதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குது. டாக்டர் ரெட்டி, சிப்லாஸ், ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஏவோட நல்லாவே கம்மியாக இருக்குது. மட்டும் முடியாது, இந்த கம்பெனிக்கு வந்துட்டு டெப் டு ஈக்விட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. என்னதான் இவங்க இஷ்யூலேருந்து வராத பணத்தை வந்து அவங்க வந்துட்டு டெப்டை குறைச்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான்னு சொன்னாலும், இவங்க வந்து இஷ்யூ பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலுக்கு தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவாக வர்றது பார்த்திங்கன்னா வெறும் 0.79 crore ஷேர் தான். இதுலேருந்து கிடைக்கிற பணம் பார்த்திங்கன்னா மொத்தம் 800 கோடியாக தான் இருக்க போகுது. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி 2000 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. ஸோ அதில் 800 கோடி அடைச்சா கூட இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 to 1300 கோடி வந்து கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை தவிர எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஐ திங்க் இந்த கம்பெனி பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.